ஈமானை அதிகரிக்க செய்யக்கூடிய பல தலைப்புகளில் எங்களுடைய ஈமானை அதிகரிப்பதற்காக வேண்டி பல விடயங்கள் பேசப்படுகின்றது. இன்றைய தினத்தில் பணிவு தரும் ஈமானிய இன்பங்கள் என்ற தலைப்பில் உங்களுக்கு முன்னால் சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம்மளுடைய இபாதத்துகள், நோன்புகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையில் இன்றைய உலகம் இன்றைக்கு பெருமை, பதவி, செல்வம், புகழ் என்று பல விடயங்களை தேடிக்கொண்டிருக்கின்றது. அந்த விடயங்களை வெற்றியாக கருதுகின்றது. ஒரு மனிதனுடைய வெற்றி என்பது பெருமைதான், புகழ்தான், செல்வம்தான் என்று இன்றைக்கு சமூகம் அதனை பெரிதாக பார்க்கக்கூடிய விடயத்தை பார்க்கின்றோம். இருந்தாலும் அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் வெற்றியை அளக்கக்கூடியதென்று சொன்னால், வெற்றியை அளிக்கக்கூடிய ஒரு விடயம் என்று சொன்னால், அது ஒழுக்கமான பண்பாடுள்ள விடயங்களில் வெற்றி அடைந்து கொள்ளலாம் என்ற விடயத்தை பார்க்கின்றோம். அப்போ இஸ்லாம் நாங்கள் வெற்றியடையக்கூடிய வழிகளை சொல்லுகின்ற பொழுது பணிவு என்ற விடயத்தையும் எமக்கு ஒரு விடயமாக சொல்கின்றது. தவாலு என்பது எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, பணிவென்பது ஒரு நல்ல அஹ்லாக்கான விடயம். நிச்சயமாக இந்த பணிவென்கின்ற விடயம் ஒரு பெரிய மனம் இருக்குகின்ற ஒரு மனிதனத்தில் அது காணப்படும் என்கின்ற விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். இந்த பணிவை யார் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக விளங்கி கொள்ளக்கூடியவர்களாக, அதனை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த பண்பை யார் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலும் சரி மறுமை நாளிலும் சரி நல்ல உயர்ந்த அந்தஸ்தை வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான், அத்தோடு கண்ணியப்படுத்துகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பணிவென்பது நாங்கள் நினைத்து விடக்கூடாது. இது ஒரு எம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலவீனம். நாம் பணிஞ்சு போகிறது, ஒரு ஆள்கிட்ட பணிவாக நடக்கிறது, நாம் பலவீனமாக இருக்கிறோம், அது ஒரு இகழுக்குரிய விடயம் என்று நினைத்து விடக்கூடாது. இவ்வாறு நினைக்காமல் இது ஒரு ஈமானிய பலத்தை சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்கின்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உண்மையில் இது எங்களுக்கு ஈமானை பலப்படுத்தும் அதற்குரிய ஒரு விடயமாக இந்த தவாலு என்று சொல்லக்கூடியது, பணிவென்று சொல்லக்கூடிய விடயம் இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ தவாலு என்று சொன்னால் மார்க்க அறிஞர்கள் பல கருத்துக்களை சொல்கிறாங்க. இப்போ தவாலு என்று சொன்னால் மொழி ரீதியான பரிபாஷையில் மார்க்க அடிப்படையில் பல கருத்துக்களை வரைவிலக்கணங்கள் சொல்கிறாங்க. இதில் மொழி ரீதியாக தவாலு ஒன்றா சொல்கிறாங்க, தாழ்ந்து நடக்கிறது, கெப்பர் அடிக்காமல், பெருமை அடிக்காமல், பணிவாக தாழ்ந்து நடப்பது என்றது மொழி ரீதியான கருத்து. மார்க் அடிப்படையில் தவாலு என்று சொன்னால் என்னென்று சொல்கிறாங்கன்னு சொன்னால், மனிதர்களிடத்தில் அகங்காரம் கொண்டு நடக்காமல் இருப்பது, மனிதர்களிடத்தில் அகங்காரம் கொண்டு அகந்தையின்றி நடக்காமல் இருப்பது, மனிதர்களிடத்தில் பெருமை அடித்து கொண்டு பெருமை அடிக்காமல் இருப்பது, இப்படியான விடயங்கள் தான் பணிவாகும். இதுதான் தவாலு என்று மார்க்க அறிஞர்கள் வரைவிலக்கணம் சொல்லக்கூடிய விடயத்தை பார்க்கின்றோம். அப்போ மக்கள்கிட்ட பெருமை இல்லாமல், நான் பெரியாள் என்று காட்டிக்கொள்ளாமல், பெருமை அடிக்காமல், அகங்காரம் கொள்ளாமல்,
மனிதர்களிடத்தில் நாம் பக்குவமாக மிக அழகாக பணிவாக நடந்து கொள்வதுதான் பணிவாகும் என்று மார்க்க அடிப்படையில் உலமாக்கள் சொல்லக்கூடிய விடயத்தை பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பணிவு சம்பந்தமாக இதனுடைய வரைவிலக்கணை சொல்லிவிட்டு ஃபுலைல் இப்னு இயால் ரஹிமல்லா அவங்க சொல்லுகின்றார்கள், தவாது என்கிறது பணிவுங்கிறது உண்மையை அறிந்து கொள்வதற்கான ஒரு விடயமாகும். ஹக்க சரியாக விளங்கிக் கொள்வதற்குரிய ஒரு வழியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவன் அறிந்து கொள்கின்ற அந்த ஹக்கை சரியாக தன்னுடைய வாழ்க்கையில எடுத்து நடப்பான், நிறைவேற்றுவான். இந்த உண்மையை ஒரு சிறியவனிடமிருந்து எடுத்தாலும் அதனை ஏற்றுக்கொள்வான். நான் சிறியவனிட்டிருந்து எடுக்கதா, சின்ன பிள்ளைகிட்ட நான் ஒரு விஷயத்தை அறிஞ்சு கொள்றதா, சின்ன பிள்ளைகிட்ட நான் ஒரு விடயத்தை படிக்கிறதா, நான் ஒரு பெரியாளாக இருக்கிறேன் என்று பார்க்க மாட்டான். அப்போ தவாலுங்கிறது சிறிய பிள்ளைகிட்ட இருந்து படிக்கிறதாக இருந்தாலும் நாம் எடுத்துக்கொள்ளணும், அதுதான் தவாலு. அதுபோல மனிதர்களில் மிக மடமையாக இருக்கக்கூடியவர்களில் யாராவது ஒரு ஆள் ஒரு ஹக்கை சொல்லுகிற பொழுது, ஒரு உண்மையை சொல்லுகிற பொழுது அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை வரக்கூடியது தான் தவாதுவாக இருக்கின்றது, பணிவாக இருக்கின்றது என்கிற விடயத்தை ஃபுலைல் இப்னு இயால் ரஹிமல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து பார்க்கிற பொழுது பணிவு என்கிறது மக்களிடத்தில் பெருமை அடித்து புகழாரம் பேசாமல், புகழ்ந்து அகங்காரம் கொண்டு நடக்காமல், மனிதர்களுக்கு மத்தியில் பணிவாக கண்ணியமாக நடந்து கொள்வது, ஒரு ஹக்கை அறிந்து கொள்வது தான் பணிவென்கின்ற விடயத்தை நாங்கள் மேலோட்டமாக இதிலிருந்து அவதானித்து கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, தவாது உலகத்தில் நாம் பணிவாக இருக்கணுமா? தவாலு அவசியமா? நாம் விரும்புகிற மாதிரி நடக்க முடியாதா என்ற கேள்வி நமக்குள்ள எழும்பும். இப்போ கட்டாயம் தவாலு தேவையா? அப்போ அதனுடைய முக்கியத்துவம் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றான், சூரத்துல் ஃபுர்கான் 63வது வசனத்தில், வ இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹௌனன். அல்லாஹுடைய அடியார்கள், ரஹ்மானுடைய அடியார்கள் பூமியில் பணிவாக நடந்து கொள்வார்கள். அப்போ பணிவு மிக முக்கியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்போ நமக்கு பணிவு கட்டாயம் தேவையா? நாம் பணிந்து நடக்கணுமா? அது ஒரு பண்பாடு. அப்போ பணிவாக என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். அது ஒரு அஹ்லாக் சார்ந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. அப்போ பணிவு அவசியமா என்று கேட்டால், இந்த குர்ஆன் வசனத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கக்குள்ள ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹுடைய அடியார்கள், அவர்கள் பூமியில நடக்கிற பொழுது, பூமியில நடக்கிறன்னு சொன்ன அன்புக்குரிய சகோதரர்களே, பூமியில இருக்கின்றவர்களுடன் பழகுகின்ற பொழுது, நடக்குகின்ற பொழுது, தாங்கள் மற்ற மனிதர்களுடன் நடத்தை, அதுபோல செயல் பழக்கங்கள், இப்படியான விடயங்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது பணிவாக நடந்து கொள்வார்கள். இது இறை விசுவாசிகளுடைய பண்பாகும் என்கின்ற விடயத்தை அல்லாஹு தஆலா சொல்கின்றார். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, தவாலு மிக முக்கியமான விடயமாகும். பின்னால சொல்லப்படக்கூடிய விடயங்களுக்கு தவாலு என்பது மிக முக்கியம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்போ தவாலு பணிவு ஏன் அவசியம் என்று சொன்னால், முதலாவது அல்லாஹுடைய மஹப்பத்தை, அல்லாஹுடைய நேசத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பணிவென்பது அவசியம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இதில் அல்லாஹுடைய நேசம் தேவையா என்று யோசிக்கலாம். அல்லாஹுடைய நேசம் மஹப்பத் மிக அவசியமான ஒன்று. அல்லாஹுடைய நேசம் இல்லாமல் நாம் இந்த உலகத்திலும் சரி மறுமை நாளிலும் சரி நாங்கள் நிம்மதியாக வாழ முடியாது. அதனால்
மஹப்பத் அல்லாஹ்வுடைய நேசம் மிக முக்கியமான ஒரு விடயம். அந்த மஹப்பத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி இந்த உலகத்தில் நாங்கள் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியில, இன்னல்லாஹ அவுஹா இலைய அன் தவாதுஉ ஹத்தா லா யஃப்கர அஹதுன் அலா அஹதின். அல்லாஹு தஆலா எனக்கு வஹி அறிவித்துள்ளான். எப்படி என்று சொன்னால், அதாவது பணிவாக நடக்க வேண்டும் என்று எனக்கு வஹி அறிவித்துள்ளான். ஒருவர் இன்னொருவர் மீது பெருமை அடித்துக் கொள்ளாமல், அகங்காரம் கொள்ளாமல் பணிவுடன் நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா எனக்கு வஹி அறிவித்துள்ளான் என்கின்ற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இது வஹி. தவளுவாக இருக்கணும், பணிவாக இருக்கணும், மற்றவர்களுடன் பெருமையாக அகங்காரம் கொண்டு நடக்கக்கூடாது என்பது வஹியாக இருக்கின்றது. இவ்வாறு நடக்கிற பொழுது நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களை நேசிப்பான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய மஹப்பத் தேவை என்று சொன்னால், நாங்கள் பணிவுடன் நடந்து கொள்வது, உலகத்தில் நாங்கள் வசதி உள்ளவர்களாக இருக்கலாம், அல்லது பதவியில் உயர்ந்தவர்களாக இருக்கலாம், சமூகத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கலாம், எப்படியாக இருந்தாலும் நாம் பணிவுடன் நடக்க வேண்டும். மற்றவர்களுடன் இருக்கின்ற பொழுது, எமது செயற்பாடுகளை நடாத்துகின்ற பொழுது நாங்கள் ஒரு சொட்டும் பெருமைக்குரியவர்களாக, பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இருந்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால், பெருமை என்பது அது அல்லாஹுடைய ஒரு விடயம், அல்லாஹுக்குரிய ஒரு விடயமாக பெருமை இருக்கின்றது. யார உள்ளத்தில் பெருமை கொஞ்சம் வந்தாலும், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் கிபர். அப்ப மிஸ்கால தர்ரா, கடுகளவு, சிறிய அளவு கூட ஒருவருடைய உள்ளத்தில பெருமை வந்துட்டாம் என்று சொன்னார், அந்த பெருமை வந்துட்டாம் என்று சொன்னால் அவர் சுவர்க்கம் நுழைய மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விடயத்தை பார்க்குகின்றோம். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அழகான ஆடை அணிகிறோம், அப்ப இதெல்லாம் பெருமைக்குள்ள வருமா என்று கேட்கிறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால, அல்லாஹு தஆலா அழகானவன், அவன் அழக விரும்புகின்றான், அது அழகை விரும்புகின்றான். அப்ப இப்படி அழகான ஆடை அணிவது என்பது பெருமை அல்ல, அதுவல்ல. பெருமை என்று சொன்னால் என்னென்று சொன்னா, உண்மையை நிராகரிக்கிறது, உண்மையான ஹக்க நிராகரிக்கிறது, ஏற்றுக்கொள்றதுக்கு மனம் தயங்குவது, இதுதான் பெருமையாக இருக்கின்றது. அதுபோல வகம்துன்னாஸ், மனிதர்களை இழிவாக பார்ப்பது. இவர்கிட்ட எல்லாம் பழகிறதா நாம, இவர் வசதி இல்லாத ஒரு ஆள், ஏழையாக இருக்கிறார், இவர் சமூகத்தில் ஒரு அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு ஆள் இல்லை, இவரோட நாம பழகிறதா என்று ஒரு வகையாக இழிவாக நினைப்பது. அப்ப இதுதான் பெருமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்ப ஹக்கை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன வழிகாட்டுகின்றதோ சொல்லுகின்றதோ அதனை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும், அதுபோல மனிதர்களை இழிவாக கருதுவதும், இழிவுடன் செயற்படுவதும் இதுதான் பெருமையாக இருக்கின்றது. இதனை அல்லாஹு தஆலா நேசிக்கவில்லை, விரும்பவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விடயத்தை பார்க்கின்றோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமையாக நடந்துட்டோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா நம்முடைய உள்ளத்தில் ஒரு கடுகளவு பெருமை இருந்தாலும் அவரை சுவர்க்கம் நுழைவிக்க மாட்டார். அப்ப அல்லாஹு தஆலா நேசிக்கிற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் பணிவாக இருக்கணும். நாம யோசிக்கலாம், நான் ஒரு வைத்தியர், சமூகத்தில் நான் உயர்வான ஒரு இடத்துல இருக்கேன், அந்தஸ்தில் இருக்கேன், நான் எப்படி ஒரு பேஷண்டோட சும்மா சகஜமாக பழகுவது என்று யோசிக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதுவெல்லாம் எமக்கு பெருமையை என்ன செய்யும், ஏற்படுத்தும். அப்படி யோசிக்கக்கூடாது. மனிதர்களுடன் என்ன செய்யணும், சகஜமாக பழக வேண்டும். அதுபோல இந்த தவாலு என்கிற விடயம் ஏன் நமக்கு அவசியம் என்கின்ற விடயத்தை பார்க்கிற பொழுது இரண்டாவதாக சொல்லக்கூடிய விடயம்,
சுன்னத்துல் அம்பியா. இந்த தவாலு என்கின்ற விடயம் ஏன் நமக்கு அவசியம் என்று சொன்னால், இது நபிமார்களுடைய ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. நபிமார்களுடைய ஒரு சுன்னா. இப்ப நாம ஏன் லுஹர் தொழுறோம், முன்பின் சின்னத்துக்களை ஏன் தொழுறோம், ஹஜ்ஜை வந்து ஏன் நிறைவேற்றுறோம், நோன்பு ஏன் பிடிக்கிறோம்? விடலாமே. ஏன் பிடிக்கிறோம், ஏன் இபாதத்துகள் செய்கிறோம், ஏன் இந்த சுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய இந்த வழிமுறையை சரியாக அணுவணுவாக சரியாக பின்பற்றுகின்றோம்? பள்ளிக்குள்ள ஏன் சுத்ரா வைக்கிறோம்? அப்ப என்னன்னு சொன்னா, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு வழிமுறை. அப்ப இந்த வழிமுறையில உள்ள ஒரு விடயம்தான் தவாது, பணிவாக நடக்கிறது. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, நபிமார்கள் அதிகமான ஒட்டுமொத்த நபிமார்களும் பணிவுடன் நடந்திருக்கின்றார்கள். அப்ப அவங்க பணிவோடு இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நாங்களும் பணிவுடன் நடந்து கொள்வது, நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, உலகத்தை பணிவுடன் ஏற்படுத்திக் கொள்வது, ஒரு சுன்னாவை கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாங்கள் ஆகுகின்றோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆடுகளை மேய்க்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஒரு நபி, ஒரு தூதர், ஒரு ரசூல். இவங்க சமூகத்தில் வந்து அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள். ஆனால் என்ன செஞ்சிருக்காங்க, ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க. அப்ப ஆடு மேய்க்கிறது என்கிறது சமூகத்தில் ஒரு தாழ்வாக அடிமட்ட ஒரு வேலையாக பார்க்கப்படுவது நம்மள சமூகத்தில் நாம பார்க்கிற ஒரு விஷயம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, மா பஅஸல்லாஹு நபியன் இல்லா ரஅல் கனம். நபிமார்களை அல்லாஹு தஆலா அனுப்பவில்லை, அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களும் பெரும்பான்மையானாக்கள் ஆடு மேய்த்தவர்களாகவே இருக்கின்றார்கள். இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்கிட்ட, யா ரசூலுல்லாஹ் நீங்களும் ஆடு மேய்ச்சிருக்கீங்களா, ஆடு மேய்ப்பாளர்களாக இருந்திருக்கிறீங்களா என்று கேட்டவுடன், நாம் நானும் மேய்ச்சிருக்கிறேன். இது புகாரில் வரக்கூடிய செய்தி. அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சமூகத்தில் வந்து எவ்வளவு உயர்ந்த அங்கீகாரம் பெற்றவர்கள், உயர்ந்த மனிதர், சமூகத்தில் சமூக தலைவர். நம்மட பாசையில் செல்ல போனா இப்ப ஒரு பிரதமர் அல்லது ஜனாதிபதி போல நம்மகிட்ட வந்து இப்படியான பதவியில் இருக்கிறார்கள். எப்படி இருப்பாங்க, இறங்கி வந்து ஆடு மேய்ப்பாங்களா? நாம கூட ஆடு மேய்ப்போமா? நாம கூட ஒரு இடத்துல இருந்து இதை கொஞ்சம் மேய்ச்சி போங்கன்னு சொன்னா நாம என்ன சொல்லுவோம், இதுக்கு நாங்க தகுதியா என்று என்ன செய்வோம், கேட்போம். அப்ப ரசூலுல்லாஹ் நிறைய நபிமார்கள் ஆடு மேய்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு தாழ்வு குறைவான ஒரு வேலை அல்ல. அது அவங்களுடைய தவாலுவை சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது, பணிவை சொல்லக்கூடிய விடயமாக இருக்கு. சமூகத்தில் எப்படி உயர்ந்தவராக இருந்தாலும் சரி, அந்தஸ்தில் உயர்ந்தவராக இருந்தாலும் சரி, அது ஹலாலான வேலை, அதால அந்த வேலையை செய்தார்கள், அவங்க பணிவோடு நடந்தார்கள். அப்போ ஒரு சுன்னா, நபிமார்களுடைய ஒரு செயல் சுன்னா. அப்ப இதனை நாங்கள் பின்பற்றுவது எங்களுக்கும் அவசியம். நபிமார்களிடம் இருந்த சுன்னா எமட்ட இருக்கிறதும் அவசியம். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளுடன் என்ன செய்வார்கள், வசதி வறியவர்களுடன் என்ன செய்வாங்க, இருப்பாங்க, கூட போய் இருந்து பேசிக்கி இருப்பாங்க. நம்மட பணக்காராக்கள், அதாவது தவாலு இருக்கிறாக்கள், பணிவுடன் நடக்கிறாக்கள், அவங்க சகஜமாக பழகுவார்கள், அதில் பிரச்சனை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏழைகளுடன் மிக சகஜமாக இருந்து உறவாடக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார். இது வந்து அவர்களுடைய பணிவை சொல்லுகின்றது. அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் எப்படி இருப்பாங்க என்று சில கேள்விகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிற பொழுது, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்துடன் எப்படி பணிவாக நடந்து கொண்டார்கள்,
வேலை செய்கிறாக்களுடன் எப்படி பணிவாக நடந்து கொண்டார்கள், குடும்பத்திடம் எப்படி பணிவாக நடந்து கொண்டார்கள் என்று பார்க்கிற பொழுது, அவங்களுடைய முழுக்க அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது மிக பணிவுடன் நடந்தார்கள் என்கின்ற விடயம் எமக்கு இந்த ஹதீஸ்களூடாக விளங்குகின்றது. அப்ப ரசூலுல்லாஹ் வீட்டில் என்ன செய்வாங்க என்று கேட்ட பொழுது ஆயிஷா அவங்க சொல்லுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் வீட்டு வேலைகளை செய்வார்கள். வீட்டு வேலைகளை செய்வார்கள். ஃபைதா ஹலரத்தி ஸலா, தொழுகையுடைய நேரம் வந்துட்டாம் என்று சொன்னா தொழுகைக்காக வேண்டி செல்லுவார்கள். இது புகாரில் வரக்கூடிய செய்தி. நம்மளை கொஞ்சம் யோசிங்க. அப்போ வீட்டில் வைஃப் வந்து கொஞ்சம் அந்த தூப்பாங்கட்ட எடுத்து கொஞ்சம் அடுத்த கூட்டுடுங்க குப்பையாக கிடக்குன்னு சொன்னால் எப்படி பார்ப்போம்? நாம் முறைச்சி பார்ப்போம். சிலாக்கள் இந்த பெருமையாக சொல்லுவாங்க, சிஸ் என் வீட்டில் இருக்கிற குசினி வந்து என்ன கலர்ன்னு தெரியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, தெரியாமல் இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்துடன் எப்படி நடந்திருக்கிறாங்கன்ற விஷயத்தை கேட்கக்குள்ள ஆயிஷா அவங்க சொல்லக்கூடிய விஷயம், அவங்க வீட்டில் இருக்கக்குள்ள வீட்டு வேலைகளை செய்வார்கள். தொழுகைக்காக வேண்டி அதான் சொல்லப்பட்டால் அவர்கள் தொழுகைக்காக வேண்டி கலந்து கொள்வதற்கு சென்று விடுவார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அப்ப எந்த அளவுக்கு பணிவாக இருந்திருக்கின்றார்கள். அப்ப இது நபிமார்களுடைய ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. இந்த சுன்னா எம்மிடத்திலும் வர வேண்டும். அப்ப வீட்டில் வந்து குழந்தைகளை பராமரிக்க வேண்டும். வீட்டு வேலைகள் ஏதாவது இருந்தால் எங்களால் முடியுமான வேலைகள் என்ன செய்யணும், செஞ்சு கொடுக்கணும், உதவி செய்யணும். அப்ப இதை நாம ஒரு பிழையாக பார்க்க கூடாது. நான் கணவன், நான் ஆம்புல, நான் எப்படி இந்த வேலையெல்லாம் செய்யற என்று பிழையாக நாம பார்ப்போம் என்று சொன்னால் அது எங்களிடத்துல தவாலுவை ஏற்படுத்தாது, பணிவை ஏற்படுத்தாது. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹைரோக்கும் ஹைரோக்கும் லி அஹ்லிஹி வ அன ஹைரோக்கும் லி அஹ்லி. உங்களை சிறந்தவர் யார் என்று சொன்னால் உங்களோட குடும்பத்தில் சிறந்தவர் யாரோ அவர் தான் உங்களை சிறந்தவர். நான் எனது குடும்பத்தில் சிறந்தவனாக இருக்கின்றேன். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, நம்மளோட வைஃப்மாரை கூப்பிட்டு உன்னை கணவன் எப்படி என்று கொஞ்சம் ஃபேஷனெல்லாம் பேசி கேட்டுட்டோம் என்று சொன்னால் நம்மளோட சுயரூபம் வந்து நம்மளோட வைஃப்மாருக்கு தான் தெரியும். வெளியால் நல்லா இருப்போம், சிரிப்பம் கதப்பம் எல்லாம் செய்வோம், சரியா இருப்போம். ஆனால் நம்மட வைஃப்மார்கிட்ட போயிட்டு நம்மளை பற்றி நம்மட வைஃப்மார்கிட்ட கேட்டால் தமிழங்கும் நம்மட நிலைப்பாடு என்னண்டு. சமூகத்தில் நடிக்கலாம், சமூகத்தில் வந்து வேஷம் போட்டுக்கோ அல்லது ஏதாவது நல்ல பேர் என்ற பெயரோடு என்ன செய்யலாம் இருக்கலாம். எங்களை பற்றி எமது மனைவிமார்களிடம் கேட்டால்தான் அவர்கள் எமது உண்மையான நிலைப்பாட்டை சொல்லுவார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் எனது குடும்பத்தில் சிறந்தவன், நீங்க சிறந்தவர்களாக இருக்கணும் என்றுச்சுன்னா உங்களோட குடும்பத்தில் நீங்க நல்லவர்களாக இருங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தவாலு வந்து பணிவு என்பது வந்து ரசூல்மார்களுடைய நபிமார்களுடைய ஒரு சுன்னா. இது எமட்ட வரணும், பேசணும். நாம் பெரியாள் என்று என்ன செய்யறதில்ல, சமூகத்தில் வந்து ஏழைகளோட பேசாமல் இருக்கிறது, நாமெல்லாம் போய் பேசிக்கு நிற்கதா என்று யோசிச்சுக்கெல்லாம் அப்படி என்ன செய்யப்படாது, இருக்கக்கூடாது. பேசணும், முன்னுக்கு வரணும், சமூகத்தோடு என்ன செய்யணும், பணிவாக நடந்து செல்ல வேண்டும். அதுபோல் அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் பணிவு அவசியம் என்று சொன்னால் அடுத்த விஷயம், உண்மையாக உயர்வை பெற்றுத்தரக்கூடிய விடயம் இந்த பணிவாகத்தான் இருக்கின்றது. நம்ம இந்த சமூகத்தில் வாழ்கிறோம், பலதரப்பட்ட மனிதர்கள், சமூகத்தில் பலதரப்பட்ட மனிதர்களோடு வாழ்கிறோம். இந்த மனிதர்களுடன் நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எப்படிப்பட்டவர்கள், நாம உயர்ந்தவர்களா, அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர்களா, அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்களா என்பதை பார்ப்பதற்கு மிக அவசியமான முக்கியத்துவமான ஒரு விடயம் இந்த தவாலு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வந்து என்னன்னு சொன்னா, மா தவாலஅ அஹதுன் லில்லாஹ்.
அப்ப பணிவுங்கிறது வந்து முதலாவது அல்லாஹுக்காக வேண்டி இருக்க வேண்டும். அல்லாஹுக்காக, அல்லாஹு தஆலாவுக்காக. அல்லாஹு தஆலா என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹு தஆலா மறுமை நாளில் எனக்கு நன்மை தர வேண்டும் என்று நன்மைக்காக வேண்டி அல்லாஹுக்காக வேண்டி யார் பணிந்து நடக்கிறாரோ, சமூகத்தில் வந்து பணிவாக நடக்கிறாரோ, இல்லா ரஃபஅஹுல்லா, அவரை அல்லாஹு தஆலா உயர்த்துவான். சமூகத்திலும் சரி மறுமை நாளிலும் சரி அவரை உயர்த்துவான், அந்தஸ்தில் உயர்த்துவான். இது முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப பணிந்து போனோம் என்று சொன்னால் நாம சமூகத்தில் அப்படியே காணாம போயிடுவோம், நம்மளை கணக்கெடுக்க மாட்டாங்க, நாம யாரென்றே தெரியாம போயிடும் என்று இல்லாம நாம சமூகத்துல வந்து பணிவாக அழகாக மக்களுடன் சமூகத்துடன் சேர்ந்து பணிவுடன் நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக இது அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கும் என்று சொன்னால், சில இடங்கள்ல வந்து பணிந்து போகிறதெல்லாம் கடும், நாங்க எங்களால ஜீரணிக்க முடியாமல் இருக்கு. பணிந்து போறது, சமூகத்துல பணிந்து போறது, குடும்பத்துல பணிவாக நடக்கிறது, சிலர்களுக்கு முன்னால பணிந்து போறது சில இடங்கள்ல ஜீரணிக்க முடியாம இருக்கும். இருந்தாலும் நாம் அல்லாஹுக்காக வேண்டி இதனை செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு தாலா எங்களை சமூகத்தில் உயர்த்துவான். அல்லாஹு தாலா சுவர்க்கத்தில் எங்களுக்கு நல்ல அந்தஸ்தை தருவான். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப உயர்வு கிடைக்கணுமா, அல்லாஹ்விடத்துல உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கணுமா, சமூகத்துல உயர்வு கிடைக்கணுமா, நாம பணிவுடன் நடக்க வேண்டும். பணிவுடன் நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம உயர்வடைவோம். அல்லாஹு தஆலா எங்களை வந்து ஏதோ ஒரு வகையில் என்ன செய்வான், உயர்த்துவான். மறுமை நாள்ல வந்து சுவர்க்கத்துல உயர்த்துவான். நன்மையால நமக்கு நன்மை செய்யற விஷயத்துல அல்லாஹு தஆலா என்ன செய்வான், உயர்த்துவான். அப்ப பணிவாக நடப்பதனால வந்து எமக்கு இப்படியான விடயங்கள் ஏற்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ இப்படியான விஷயங்கள் இருக்கிறதால இப்போ பணிவு வந்து ஏன் அவசியம் என்ற விஷயம் நாம் பார்த்தோம். இப்போ நாம் சமூகத்தில் வந்து உலகத்தில் வந்து பணிவால் ஏற்படக்கூடிய அடையாளங்கள், நாம் சமூகத்தில் இப்போ பணிவாக நடந்தோம் என்று சொன்னால் நமக்கு இந்த உலகத்தில் என்ன கிடைக்கும், என்ன வெகுமதி கிடைக்கும் என்று பார்க்கக்குள்ள நாம் பணிவுடன் அடக்கமாக பெருமை அடிக்காமல் அகங்காரம் கொள்ளாமல் நாம் பணிவுடன் நடப்போம் என்றால் உலகத்தில் என்ன கிடைக்கும் என்று பார்க்கக்குள்ள மனிதர்கள் வந்து எங்களை நேசிப்பார்கள், மனிதர்கள் எங்களை ஏற்றுக்கொள்வார்கள். பணிவுடன் நடக்கிறோம், கண்டா சலாம் சொல்கிறோம், கண்டா பேசுகிறோம், கண்டா புன்முறுவல் போக்குறோம், சிரிக்கிறோம், எல்லா பிறக்கண்டாலும் பேசுகிறோம், பணிவாக நடக்கிறோம். எந்த இடத்திலும் நாம் பெருமை அடித்து கொண்டு அகங்காரம் கொண்டு நடக்கவில்லை. இப்படி பணிவாக இருப்போம் என்று சொன்னால் உலகத்தில் கிடைக்கக்கூடிய விடயங்கள், மனிதர்கள் வந்து இப்படியான பணிவோடு நடக்கிற மனிதர்களை நேசிப்பார்கள். அப்படியான பணிவோடு நடக்குகின்றவர்களை இந்த சமூகம் வந்து ஏற்றுக்கொள்ளும். அப்ப மனிதர்களுடைய நேசம் கிடைக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறும். அதுபோல் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் பணிவோடு நடந்தோம் என்று சொன்னால் எமக்கு உள ஆறுதல் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். இந்த பணிவுக்கு எதிர்ச்சொல் தான் பெருமை அடிக்கிறது. இப்போ பெருமை அடிச்சுக்கு சமூகத்தில் இருக்கிறவன் வந்து அவன் விஷயம் சமூகத்தில் வந்து என்ன குறையக்கூடாது, அவனை பற்றிய மதிப்பு சமூகத்தில் குறைந்து விடக்கூடாது என்பதை மிக அவதானமாக செய்வான், இருப்பான். அதற்காக வேண்டி வேலை செய்வான். சமூகத்தில் வந்து நான் உயர்ந்தவனாக காட்ட வேண்டும், மதிப்புள்ளவனாக காட்ட வேண்டும். இப்படி இருக்கிற ஒருவன் சமூகத்தில் அடிக்கடி தொடர்ச்சியாக ஏதாவது செஞ்சுக்கே இருக்கணும், என்னையாவது தண்டுக்கே இருக்கணும். ஆனால் பணிவோடு நடக்கிறார்கள் அவங்களுக்கு இந்த சமூகத்தில் பெருமையாக இருக்கணும், சமூகம் அந்தஸ்து தரணும், உயர்ந்து ஒரு இடத்துல வைக்கணும் என்றெல்லாம் அவங்க விருப்பமாக என்ன செய்யாது இருக்காது. அப்போ இந்த பணிவோடு இருக்கிறார்களுக்கு வந்து உள அமைதி கிடைக்கும். ஏன்னா மக்களுக்கு மத்தியில் வந்து அவங்க பெருமைத்தனம் கொண்டு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை.
அவங்க நல்ல பேர் எடுக்கணும் என்ற அவசியம் இல்லை. அப்ப பொறுமையாக பணிவாக நடப்பதனால் ஒரு ராஹத் கிடைக்கும், உள்ளத்துக்கு அமைதி கிடைக்கும். அப்ப இது உலகத்துல கிடைக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அப்ப பணிவுடன் நடக்கக்கூடியவர்களுக்கு உள்ளத்துல அமைதி கிடைக்கின்றது. அதுபோல அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்துல கிடைக்கக்கூடிய விடயம் இந்த பணிவுடன் நடப்பதனால் அறிவுல பரக்கத் கிடைக்கின்றது. அதுபோல சமூகத்துல உண்மையான உயர்ந்த மனிதர் இவராகத்தான் இருப்பார். இந்த பணிவாக நடக்கக்கூடியவர் இவர்தான் சமூகத்துல ஒரு உயர்ந்த மனிதராக காணப்படுவார். இதெல்லாம் உலகத்துல நாம இந்த பணிவினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மறுமை நாளிலும் இந்த தவாலுவால் நாம பணிவோடு நடப்பதனால் மறுமை நாளிலும் எங்களுக்கு பல நன்மைகள் இருக்கின்றது. அதுல பார்க்கக்குள்ள நாம என்னன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா மறுமை நாளில் எமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளில் உயர்ந்த நன்மையை, அதிகமான நன்மையை தருவான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்கின்றான், தில்க தாருல் ஆখিরাতু நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாத. அதாவது மறுமை நாள் வாழ்க்கையை நாம யாருக்கு வச்சிருக்கிறோம் என்று சொன்னால், அவர்களுக்கு உயர்வை வச்சிருக்கிறோம் யாருக்கு என்று சொன்னா, இந்த உலகத்துல உயர்வு கிடைக்கணும் என்று விரும்பக்கூடியவர்களுக்கு அல்ல. இந்த உலகத்துல குழப்படி செஞ்சு அவர்கள் இந்த உலகத்துல பெருமை அடிச்சு கொண்டு நடக்கக்கூடியவர்களுக்கு அல்ல. மறுமை நாளில் நன்மையை அதிகரிக்க செய்வதென்பது யார் இந்த உலகத்துல பணிவுடன், வல் ஆகிபத்து லில் முத்தகீன், யார் பணிவுடன் இந்த உலகத்துல நல்ல முறையில் நடக்கிறாரோ அவருக்கு நாங்க மறுமை நாள்ல நல்ல வாழ்க்கையை வச்சிருக்கிறோம் என்ற விடயத்தை சொல்லுவோம். அப்ப பணிவோடு நடக்கிறதால மறுமை நாளில் எங்களுடைய தரஜாக்கள் உயர்த்துகின்றான் என்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அதுபோல அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அந்த உலகத்துல பணிவோடு நடக்கிற பொழுது மறுமை நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக ஆகும். இந்த உலகத்துல பணிவுடன் நடப்போம் என்று சொன்னால் மறுமை நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக ஆகும். இதை விட என்ன தேவை? நாம இந்த உலகத்துல பெருமை அடிச்சுக்கணுமா? அகங்காரம் கொண்டு நடக்கணுமா? இப்ப இந்த வாய்ப்பு, இந்த விடயம் யாருக்கு தேவையோ, மறுமை நாள்ல சுவர்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் யார் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் இந்த உலகத்துல பணிவாக நடந்தால் போதும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலா உக்பிருக்கும் பி அஹ்லில் ஜன்னah, சுவர்க்கவாசிகளை யார் என்று உங்களுக்கு சொல்லட்டுமா என்று கேட்டுவிட்டு சொல்லுகின்றார்கள், குல்லு லஈஃபின் முத்தலஈஃபின், பலகீனமாக தாழ்மையாக நடக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் சுவர்க்கத்தில் இருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப தவாலுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி சுவர்க்கம் கிடைக்கும் மறுமை நாள். அப்ப இந்த உலகத்துல நாம நமக்கேன் தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத விடயத்தை நாங்கள் ஏன் செய்ய வேண்டும்? பெருமை என்பது அல்லாஹ்வுக்குரிய விடயம் என்று இருக்கிற பொழுது நாம அல்லாஹ்வுக்குரிய விடயத்தை நாம ஏன் எடுத்துக்கொள்ளணும்? பெருமை அடிக்காம மக்களோட மக்களாக நாம நல்ல முறையில பணிவாக நடந்து கொள்ளாம இருப்போம் என்று சொன்னால் நமக்கு எப்படி சுவர்க்கம் கிடைக்கும்? அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, நாம சமூகத்துல பணிவாக அகங்காரம் கொள்ளாம இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக எமக்கு சுவர்க்கம் கிடைக்கும். அப்ப சுவர்க்கம் நுழைவதற்குரிய ஆசை எமட்ட இருக்கிறது. அப்ப அதற்காக வேண்டி நாம் என்ன செய்யணும்? இந்த பண்புகளை, ஒழுக்கங்களை எங்களுக்குள்ள கொண்டு வருவது எமக்கு அவசியம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது இந்த பேணுதலை, இந்த பணிவை நாம் எப்படி எங்களுக்குள்ள வளர்த்து கொள்ளலாம்?
இந்த பணிவை நாம் எப்படி வளர்த்துக்கொள்கிறோம், பணிவாக எப்படி நடக்கிற, பணிவான முறையில் எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்றோம். ஏன்னா பெரிய ஒரு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய விடயம், பெரிய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விடயம் இந்த தவாலும். கடைசியில் கிடைக்கக்கூடிய விடயம் பெருமதியான சுவர்க்கம் கிடைக்குகின்றது. அப்ப இந்த தவாலும் ஊடாக எமக்கு சுவர்க்கம் கிடைக்குகின்றது. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தவாலுவை, இந்த பணிவை எம்முடைய வாழ்க்கையில் நாம கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற விடயத்தை பார்க்கிற பொழுது அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மிக கண்ணியமானவன், அவன்தான் சக்தி உள்ளவன், அவன்தான் பெருமைக்கும் புகழுக்கும் சொந்தக்காரன் என்கின்ற விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமைக்கும் புகழுக்கும் கண்ணியத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹு தஆலா என்கின்ற விடயத்தை விளங்கி நாம் அந்த உலகத்தில் இருப்போம் என்று சொன்னால் பெருமை எங்களிடத்தில் வராது. மனிதர்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், நான் கண்ணியமானவன் என்ற அந்த விடயம் வராது. நான் பலகீனமானவன், மனிதன் என்கின்றவன் பலகீனமானவன். அல்லாஹு தஆலா குலிக்கல் இன்சானு தஈஃபா, மனிதர்கள் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் நாம பலகீனமானவர்கள் என்று விளங்கி அல்லாஹு தஆலா தான் பெருமைக்கும் புகழுக்கும் சொந்தக்காரன் என்ற விடயத்தை நாம விளங்கினோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம என்ன செய்வோம், பணிவாக இருப்போம். அப்ப இதை என்ன செய்யணும், இந்த விஷயம் வரணும். அல்லாஹு தஆலா பெருமைக்கும் புகழுக்கும் சொந்தக்காரன் என்ற விஷயம் வரணும். நாம பலகீனமானாக்கள் என்ற விடயமும் வரணும். நாம பலகீனம் இல்ல, நான் அங்க இஞ்ச அப்படி அதா இதா சமூகத்துல நான் யாரு எண்டு இப்படி வந்துட்டாமன்னு சொன்னா மறையாச்சேரி. சமூகத்துல நான் அங்க படிச்சவன், நான் இதண்டவன், அங்க பட்டம் முடிச்சவன் ரெண்டு அப்படி நான் பெரியாள் எந்த அந்த தனம் வந்துட்டாமன்னு சொன்னா குலிக்கல் இன்சானு தஈஃபா, மனிதர்கள் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்காங்கன்ற வசனத்தை மறுத்து இப்படியான விடயங்கள் மேலோங்கி விட்டது என்று சொன்னால் எமட்ட தவாலு வராது. அப்ப நாம பலகீனமானவர்கள் என்ற அந்த விடயம் எமக்குள்ள உருவாக வேண்டும். அல்லாஹு தஆலா கண்ணியத்துக்கும் பெருமைக்கும் சொந்தக்காரன் என்ற விடயம் எம்முடைய உள்ளத்துல உருவாக வேண்டும். அப்படி வரும் என்று சொன்னால் நாம பக்குவமாக தவாலுவோட பணிவாக செய்வோம் இருப்போம். அதுபோல் அன்புக்குரிய சகோதரர்களே, பணிவு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நல்ல உலமாக்களுடன் சேர்ந்து நடக்க வேண்டும். அப்ப நல்ல உலமாக்கள் அல் குர்ஆன் சுன்னாவை போதிக்கக்கூடிய பின்பற்றக்கூடிய உலமாக்களுடன் எங்களுடைய தொடர்புகளை, எங்களுடைய செயற்பாடுகளை அமைச்சு கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் மார்க்கத்தை சொல்லுவாங்க, மார்க்கத்தின் பிரகாரம் நடந்து கொள்வார்கள். அப்ப இப்படி நடக்கிற பொழுது அடிக்கடி எமக்கு இந்த விடயங்கள் பேசப்படும், சொல்லப்படும். அப்ப அதனால இப்படியான மார்க்கத்தை படித்து செயற்படுத்தக்கூடிய உலமாக்களுடன் நாங்கள் சேர்ந்து நடக்குகின்ற பொழுது இந்த பணிவு எங்களிடத்துல ஆல்ரெடியாக நிச்சயம் வந்துவிடும். அப்ப மார்க்கத்தை சரியாக அப்ப அவங்களோட நாம இருக்கிறதால மார்க்கத்தை என்ன செய்வோம், கேட்டு படிப்போம். அப்ப மார்க்கத்தை கேட்டு படிக்கக்குள்ள என்ன செய்யாது, அப்ப கேட்டு படிக்க என்ன நடக்கும், மார்க்கத்துல தெளிவு வரும். அதுபோல பெருமை என்கின்ற குணம் இல்லாமல் போகும், பணிவென்ற குணம் எங்களிடத்துல வந்து கொள்ளும். அதுபோல அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த பணிவு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் துவா செய்ய வேண்டும். எங்களுக்கு பணிவு கிடைக்கணும் என்று சொன்னால் நாம் துவா செய்யணும். யா அல்லாஹ் எனக்கு நல்ல ஒழுக்கமுள்ள மனிதனாக என்னை ஆக்கிவிடு. அதுபோல் பணிவாக உலகத்தில் வந்து பணிவுடன் நடக்கக்கூடியவனாக ஆக்கிவிடு. சமூகத்தில் மக்களோடு பழகுகின்ற பொழுதும் சரி, குடும்பத்தோடு பழகுகின்ற பொழுதும் சரி, ஒரு ஆசிரியருடன் பழகுகின்ற பொழுதும் சரி, ஒரு மாணவனுடன் பழகுகின்ற பொழுதும் சரி, அதுபோல ஏனைய குடும்ப உறவுகளோடு பழகுகின்ற பொழுதும் சரி, நான் பணிவுடன் நடக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை எனக்கு ஏற்படுத்தி விடு என்று அல்லாஹ்விடம் நாங்கள் துவா செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த பணிவு எங்களுடைய துவா கபூல் செய்யப்படுகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுக்கு பணிவை தருவான். அதுபோல் அன்புக்குரிய சகோதரர்களை, பெருமை அடிக்கக்கூடிய விடயத்தை விட்டும் தூரமாக வேண்டும். பெருமை பேசுகின்ற விடயம், பெருமை ஏற்படுகின்ற விடயம், பெருமை நடக்குகின்ற விடயம், பெருமை ஏற்படுத்துகின்ற இப்படியான
விடயங்களை விட்டும் தூரமாக வேண்டும். பெருமை என்கின்றது அல்லாஹ்வுக்குரியது என்று நாம் உற்றுறோம். அப்போ அதை விட்டும் தூரமாகி விடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக பணிவு என்கின்ற விடயம் எமக்குள்ள வந்துவிடும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பணிவு என்பது ஒரு ஈமானிய விடயம். இதனை முஃமின்களாகிய மனிதர்களே அடைவார்களே தவிர முஃமின் அல்லாத மனிதர்கள் இந்த பணிவை தவாலுவை அடைந்து கொள்ள மாட்டார்கள். எனவே தவாலு பணிவென்பது ஒரு ஈமானிய இன்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது நாங்கள் பணிவுடன் மிக அழகான முறையில் மற்ற மனிதர்களுடன் நல்ல முறையில் பெருமை அடிக்காமல் வாழ்ந்து மரணித்து நாளை மறுமை நாளில் இதன் ஊடாக கிடைக்கக்கூடிய சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.